அதுக்கு ரோஹிணி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, ஆஹா! இவ இப்பயே போய் உடனே நம்மள போட்டு குடுத்துருவா போலயே! அப்படின்னு நினைக்கிறாங்க. உடனே ரோஹிணி மீனா கிட்ட வந்து, "மீனா, என் வாழ்க்கையும், கிறிஷோட வாழ்க்கையும் எங்க 2 பேரோட உயிரும் உன் கையில தான் இருக்கு" அப்படின்னு சொன்ன உடனே மீனாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. மீனா ரோஹிணிய பிடிச்சு தள்ளி விட்டு, "ஏய்! இதையே சொல்லி மிரட்டிட்டு இருக்காத" அப்படின்னு சொல்றாங்க. "நான் மிரட்டலாம் இல்ல மீனா. ப்ளீஸ் கத்தாதீங்க. யார் காதுலயாவது கேட்டுற போது" அப்படின்னு ரோஹிணி கெஞ்சுறாங்க. இந்த உண்மை தெரிஞ்சதுன்னா ஆன்ட்டி கண்டிப்பா என்னையும் மனோஜையும் சேர விட மாட்டாங்க. நான் இந்த வீட்ட விட்டு போக வேண்டியதான். அதுக்கப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். நான் இல்லன்னா கிறிஷும் இருக்க மாட்டான். எங்க 2 பேரோட வாழ்க்கையும் அப்படின்னு சொல்றப்பவே மீனா வந்து, "சும்மா இதையே சொல்லி மிரட்டிட்டு இருக்காத. நான் ஒண்ணும் நீ சொல்றதுக்காகலாம் பயந்துட்டு நான் சொல்லாம இல்ல. நீ இந்த விஷயத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக கிறிஷ பயன்படுத்தி ஏதாவது பண்ணிருவியோன்னு பயமா இருக்கு. அதுக்காக மட்டும் தான் நான் அமைதியா இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரோஹிணி, "நான் சொல்ற வரைக்கும் இந்த உண்மைய யார்கிட்டயும் தயவு செஞ்சு சொல்லிறாதீங்க. நானே கொஞ்ச நாள்ல சொல்லிர்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு கண்ண தொடச்சுட்டு கிச்சன விட்டு வெளியில போயிர்றாங்க. மீனா என்ன பண்றதுன்னு தெரியாம குழப்பத்தோட அங்க நின்னுட்டு